Hello and welcome everyone. Python for Beginners YouTube series வந்து chapter 3ல இருக்கிறோம். இன்றைக்கு டாபிக் என்னன்னா வந்து ஸ்ட்ரிங் அடிஷன். ஸ்ட்ரிங் அப்படின்னு என்னன்னு சொல்லி ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருக்கிறோம். ஒரு டபுள் கோட்டேஷன் மார்க் இல்லாட்டி சிங்கிள் கோட்டேஷன் மார்க் உள்ளுக்கு வரக்கூடிய எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் கோட்டேஷன் மார்க் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி போட்டேன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் லெசனில் வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அடிஷன் அப்படின்ற என்னடா வந்து ஒரு கோட்டேஷன் மார்க்கில் ஸ்டார்ட் ஆகி இன்னொரு அதே மாதிரியான கோட்டேஷன் மார்க்கில் முடிகிறது ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுண்டா அது மாதிரியான ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஒன்றுக்கு சேர்க்குறது, ஒரு அது மாதிரியான ரெண்டு ஸ்ட்ரிங்கை கன்கேரினேட் பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி என்னோட லெசன். நான் சொல்கிறேன் print my name is ரைட். இந்த இடத்துல டபுள் கோட்டேஷன் மார்க் ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல டபுள் கோட்டேஷன் மார்க் முடியுது. நான் இன்னொரு ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஜுல்கிஃபில். ஓகே, இது ஒரு ஸ்ட்ரிங் ஏண்டா வந்து டபுள் கோட்டேஷன் மார்க் ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி இது இன்னொரு ஸ்ட்ரிங் டபுள் கோட்டேஷன் மார்க் ஸ்டார்ட் ஆகி டபுள் கோட்டேஷன் மார்க் முடிஞ்சிருக்குது. ஓகே, இது வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணுறேன். எப்படிண்டா இந்த ப்ளஸ் மார்க் நான் வந்து இந்த ஆப்பரேட்டர்ஸ் சம்மந்தமாக அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் சம்மந்தமாக பார்க்குற நேரம் இந்த ப்ளஸ் மார்க் அடிஷனுக்கான ஆப்பரேட்டர்னு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங் அடிஷனுக்கும் இந்த ப்ளஸ் மார்க் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த கான்செப்ட் விளங்கிருக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு தனி ஸ்ட்ரிங், அதில் வந்து மை நேம் ஈசெண்டு 3 வேர்ட்ஸ் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ரிங். ரீசன் என்னன்னா வந்து டபுள் கோட்டேஷன் மார்க் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடிகிறனால. அதே மாதிரி ஜுல்கிஃபில் அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் வேர்டாக இருந்தாலும் அதுவும் ஒரு ஸ்ட்ரிங். ரீசன் என்னண்டா வந்து டபுள் கோட்டேஷன் மார்க் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடியுது. ஓகே ஃபைன். இப்போ இதை என்டர் பண்ண வேண்டாம், ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, அந்த ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்திருக்கும். ஆனால் சேர்த்துற நேரத்தில் ஒரு ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த ப்ராப்ளம் என்னடா வந்து யூஸ்வலி நாங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுண்டா print my name is Zulkifil. ஓ ரைட், இது மாதிரி தான் டைப் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் போட்டு அது மாதிரி தான் நாங்கள் வந்து டைப் பண்ணுற நேரம் டைப் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அடிஷனில் வரக்கூடிய அவுட்புட்டில் இஸ் ஜுல்கிஃபில்ன்றது அப்படியே ஒரு வேர்டு ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் ஃபுல்லாக தருது. அதுக்கு ரீசன் என்னடா வந்து இந்த மெஷினுக்கு நாங்கள் என்னென்ன செய்யணுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அதுதான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த கம்ப்யூட்டர் எப்படி ரன் ஆகணும், இந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இந்த அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அடுத்தடுத்தது என்ன செய்யணுன்றத ஒவ்வொரு சிங்கிள் விஷயமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஃபியூச்சரில் வந்து பெரிய பெரிய பஞ்ச் ஆஃப் கோட்ஸ் கொடுப்போம். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடுத்தடுத்தது இதை செஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி ரிப்பீட் பண்ணுற மாதிரி எல்லாம் நிறைய கொடுப்போம். இப்போ பேசிக்காக ஒவ்வொரு லைனாக நாங்கள் படிச்சுட்டு வரோம், சின்ன சின்ன தியரியா. இப்போ இந்த இடத்துல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற நேரத்தில் வந்து நாங்கள் கரெக்டாகவே கொடுக்கணும். நாங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு டம் மெஷின் தான் இந்த கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து நாங்கள் எதை சொல்கிறோமோ அதை அப்படியே செய்யும், எந்த டிஃபரெண்ட்டும் இல்லாமல் எந்த மாற்றமும் செய்யாமல் அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கும். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் தான் செய்யும், அதை தாண்டி அதான் யோசித்து எதையுமே செய்யாது. ஸோ நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற நேரத்தில் கரெக்டாக கொடுக்கணும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த ஸ்ட்ரிங்கையும் ஒன்றுக்கு சேர்த்த சொல்கிறோம், கன்கேரினேட் பண்ண சொல்கிறோம். அதை வந்து இந்த வேலையை சரியாக தான் செய்யுது இந்த மெஷின். எங்களுக்கு என்ன வேணுமெண்டா நடுவில் ஒரு ஸ்பேஸ் வேணுமெண்டா அந்த ஸ்பேஸையும் நாங்கள் சொல்லணும். லைக் திஸ் print my name is ஸ்பேஸ். இந்த ஸ்ட்ரிங்கை முடிக்கும் போது ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும். ரைட், இப்போ ஆட் பண்ணுறேன் ப்ளஸ் ஜுல்கிஃபில். ரைட், இப்போ அந்த ஸ்பேஸை பார்க்கலாம்.
அப்போ இந்த இடத்துல வந்து இது ஒரு சிம்பிள் விஷயமா இருந்தாலும் ஒரு ஸ்பேஸுக்கான விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல நான் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னடா வந்து கம்ப்யூட்டருக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற நேரம் அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நாங்கள் தெளிவாக சொல்லணும். ஏன்னா வந்து கம்ப்யூட்டருக்கு சிந்திக்கிற அந்த திறன் இல்லை. நாங்கள் எதை சொல்கிறோமோ அதை மட்டும்தான் கம்ப்யூட்டர் செய்யும். ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல ஈஸுக்கு அடுத்தது ஒரு ஸ்பேஸ் போடலாம். அப்படி இல்லைண்டுச்சுண்டா வந்து பிரிண்ட் மை நேம் இஸ் ப்ளஸ் ஸ்பேஸ் ஜுல்கிஃபில். ரைட், எப்படி வேணுமென்றாலும் போடலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ். இப்போ இந்த ஈஸுக்கு அடுத்தது ஒரு ஸ்பேஸ் போடலாம், இல்லாட்டி ஜுல்கிஃபிலுக்கு ஒரு ஸ்பேஸ் போடலாம். ரீசன் என்னடா வந்து எங்களுக்கு இந்த ஈஸுக்கும் ஜுல்கிஃபிலுக்கும் இடையில தான் வந்து அந்த ஸ்பேஸ் வேணும். ரைட், அப்போ ஈஸுக்கு அடுத்தது இல்லாட்டி ஜுல்கிஃபிலுக்கு ஒரு ஸ்பேஸை போட்டோம்டா வந்து சேம் அவுட்புட். இது ரெண்டுலேயும் சேம் அவுட்புட்டை பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை பார்க்கலாம். ரீசன் என்னாண்டா வந்து இந்த இடத்துல இங்கேயோ ஒரு ஸ்பேஸ் இல்லை. இந்த இடத்துல இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடத்துல இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இன்றைக்கு லெசனில் வந்து ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறது, ஸ்ட்ரிங்ஸ் என்னன்னு சொல்லி ப்ரீவியஸ் லெசனில் பார்த்தோம். அந்த ஸ்ட்ரிங்ஸ் ரெண்டை ஒன்றுக்கு கன்கேடினேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த லெசனில் பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி அந்த நேரத்தில் நாங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் பார்த்துருக்கிறோம், ஸ்பேஸ் எப்படி கொடுக்கணுமென்றது. ஓகே, ஸ்ட்ரிங் கன்கேடினேட் பண்ணுற நேரத்தில் எனக்கு இப்படி வேணுமென்றாலும் செய்யலாம். மை நேம் இஸ் ரைட் ஜுல்கிஃபில். ரைட், இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் செய்கிற நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஸ்பேஸ் கொடுத்து இருக்கணுமே. இந்த இடத்துல ஒரு இடத்துல ஸ்பேஸ்னா ஓகே, இந்த இடத்துல 1 2 3 4 ஸ்பேஸ் கொடுக்கணும். அது வந்து ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. ரைட், ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம்டா வந்து இந்த இடத்துல ப்ளஸ் மார்க் போடாமல் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் என்ன செய்யுமெண்டா, எந்த 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறோமோ அந்த 2 ஸ்ட்ரிங்குக்கும் இடையில வந்து ஒரு ஸ்பேஸை கொண்டு வரும். அதுதான் இந்த கமா. இந்த கமா போட்டோம்னா என்ன நடக்குமெண்டா, மேலே ப்ளஸ் போட்டால் என்ன அவுட்புட் என்ன உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்போ அந்த அவுட்புட்டுக்கு இந்த கமா என்ன செய்யுமெண்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த மைக்கும் நேமுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸை கொண்டு வரும், நேமுக்கும் ஈஸுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸை கொண்டு வரும். இது மாதிரி கமா எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடம் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஸ்பேஸை கொண்டு வரும். ஓகே, இந்த ப்ளஸ் யூஸ் ஆகக்கூடிய ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கமா யூஸ் ஆகக்கூடிய ஒரு சில சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரிங் அடிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ப்ரொஜெக்ட் 1 ப்ரொஜெக்ட் 2ன்னு சொல்லி 2 வீடியோ போட்டிருக்கிறேன். என்னோட கோர்ஸில் இருக்கிற ஆக்களுக்கு நான் கொடுத்த ப்ரொஜெக்ட், அந்த ப்ரொஜெக்டில் என்ன செய்கிறது, அந்தந்த அட்வான்ஸ் கன்செப்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த ப்ரொஜெக்டில் எந்தெந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங் கன்காடினேஷன் நடந்திருக்குது, எந்தெந்த இடத்துல அந்த கோடை பார்த்து ஜஸ்ட் தெரிஞ்சு கொள்ளலாம் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் இதுன்னு சொல்லி இந்த ஸ்ட்ரிங் கன்காடினேஷன் ரியல் லைஃப்பில். ஓகே, இது மாதிரியான வேலைகள் செய்கிறதுக்கு, ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறதுக்கு, கன்காடினேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் கன்காடினேஷன் எடிஷன் யூஸ் ஆகும். அந்த இடத்துல வந்து 2 டிஃப்ரெண்ட்டான ஆப்பரேட்டர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ப்ளஸ் மார்க் அடிஷனுக்கான ஆப்பரேட்டர், அது வந்து என்ன செய்யணும்னா ஜஸ்ட் ஆட் பண்ணுறாண்டா வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன் மாதிரி நம்பர்ஸை மாதிரி கூட்டாது இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் என்ன செய்யுமெண்டா கன்கேடினேட் பண்ணும், ஒன்றோட சேர்த்தும். இந்த கம்மா போட்டோம்னா என்ன நடக்குமெண்டா அதே வேலையை தான் செய்யும், ஒரு ஸ்ட்ரிங்கோட இன்னொரு ஸ்ட்ரிங்கை கன்கேடினேட் பண்ணும், சேர்த்தும். ஆனால் சேர்த்துற நேரத்தில் அந்த 2 ஸ்ட்ரிங்கும் இடையில ஒரு கேப்பை கொண்டு வரும். ஓகே, ஒரு ஸ்பேஸை கொண்டு வரும். அதை தான் இந்த கமா போட்டோம்னா செய்யும். ஓகே ஃபைன், விளங்கிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிங்ஸ் சம்மந்தமாக, ஸ்ட்ரிங் அடிஷன் சம்மந்தமாக என்ன சரி ப்ராப்ளம் இருந்தால், டவுட் இருந்தால் ஒரு கமெண்ட் ஒன்று ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.